Hi students, 11th chapter Integral Calculus exercise 11.6. In this exercise we are going to see the substitution method for sum x by root of 1 plus x square. Substitution method என்ன பண்ண போகிறோம், இந்த denominator இருக்குல்லையா 1 plus x square, இதை நம்ம ஒரு term tன்னு எடுத்துக்க போகிறேன், அல்ல uன்னு எடுத்துக்கலாம். ஒரு term substitute பண்ணிக்க போகிறோம். இதை differentiate பண்ணும்போது எனக்கு 2x கிடைக்கும். அந்த x term இங்கே இருக்கு இல்லையா, அதனால் இது substitution மெத்தடில் போட போகிறோம். ஓகே, லிசன். இன்டெக்ரல் x by root of 1 plus x square dx. இந்த டினாமேட்டில் 1 plus x square நான் tன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dt equal to டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx. இந்த 2 கீழே கொண்டு வந்துடுறேன். dt by 2. இந்த x dx நியூமரேட்டரில் இருக்கா, x dx dt by 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் x dx பதிலாக dt by 2 divided by root of 1 plus x square tன்னு எடுத்தோம். அப்போ root t. ஓகே, அந்த 1 by 2 வெளியேற்றுறோம். பேலன்ஸ் இந்த root t நியூமரேட்டர் போகும்போது t பவர் மைனஸ் 1 by 2 ஆகும். t பவர் மைனஸ் 1 by 2 dt. ஓகே, அந்த 1 by 2 இருக்குது. t பவர் மைனஸ் 1 by 2 இன்டகிரேட் பண்ணும்போது கூட ஒரு ப்ளஸ் 1 சேர்க்கணும். ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா t பவர் 1 by 2 ஆயிரும். t பவர் 1 by 2 divided by 1 by 2 plus c. 1 by 2 cancel, that is t power 1 by 2 na root t plus c. இப்போ tக்கு பதிலாக என்ன எடுத்தோம், 1 plus x squared, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ root of 1 plus x squared plus c. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா மேலே ஒரு டேர்ம் கிடைக்கும். கிடச்சிச்சின்னா அது சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, see the second sum x squared by 1 plus x power 6. அப்போ எக்ஸ்க்கு இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 டிஎக்ஸ். இந்த டேர்ம் என்ன படிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டேர்மை மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன், டீன்னு எடுக்கிறேன். அப்போ தான் எக்ஸ் க்யூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x ஸ்கொயர்டு கிடைக்கும், இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகே, இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் டிடி ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் டிஎக்ஸ். 3 ஈக்குவலை கொண்டு வந்துடுறேன். டிடி பை 3 ஈக்குவல் டு x squared dx. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் x squared dx, x squared dxக்கு பதிலாக dt by 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் இது என்ன எடுத்தோம், tன்னு எடுத்தோம். அப்போ t ஸ்கொயர்ட் ஆகும். 1 ப்ளஸ் t ஸ்கொயர் 1 by 3 வெளியெடுத்துறேன். இன்டெக்ரல் 1 by 1 ப்ளஸ் t ஸ்கொயர் dt. ஓகே, 1 by 1 ப்ளஸ் x ஸ்கொயர் இருந்தால் tan இன்வெர்ஸ் ஆஃப் x. இப்போ இங்கே என்ன வரும், tan இன்வெர்ஸ் ஆஃப் t. 1 by 3 t இருக்கிறதுனால tan inverse of t plus c. இப்போ 1 by 3 tan inverse of tக்கு பதிலாக என்ன எடுத்தோம், x க்யூப்னு எடுத்தோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1 by 3 tan inverse of x cube plus c. ஓகே, தேர்ட் சம் e power x minus e power minus x divided by e power x plus e power minus 6. ஓகே, இன்டெக்ரல் கிவன் சம் எழுதி dx போட்டுக்கிறோம். இப்போ டினாமினேட்டரில் இருக்க டேர்மை டீன்னு எடுக்கிறோம். டி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிடி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 வரும். அந்த மைனஸ் இங்கே இருக்குது. இப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, பாருங்கள் நியூமரேட்டில் அந்த டேர்ம் வந்திருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு இந்த டேர்ம் நியூமரேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இன்டெக்ரல் இந்த டேர்முக்கு பதிலாக என்னது, இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக டிடி டிடி டிவைடட் பை இந்த டேர்ம் என்ன எடுத்தோம், டி டிடி பை டி. அப்போ ஈக்குவல் டு 1 பை டி டிடின்னு எடுக்கலாம். 1 பை டி 1 பை எக்ஸ்னால் லாக் எக்ஸ், 1 பை டீனா லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சி. டீன்னு எடுத்தோம், லாக் டிக்கு பதிலாக இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, அண்டு ஃபோர்த்து சம் 10x power 9 plus 10 power x log 10 base e divided by 10 power x plus x power 10. ஓகே, இன்டகிரேட் பண்ணோம். இப்போ இன்டகிரல் dx given sum எழுதி இன்டகிரல் dx கண்டிப்பாக போடணும். டினாமினேட்டரை டீன்னு எடுக்கிறேன். டினாமினேட்டரை டீன்னு எடுக்கிறேன். 10 power x plus x power 10. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 10 power xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a power xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், a power x into log n வரும். அப்போ 10 power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 power x into log 10 பேஸ் ஈன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி
எக்ஸ் பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10 x பவர் 9 தான் இங்கே எழுதியிருக்கும். dt ஈக்குவல் டு 10 பவர் எக்ஸ் லாக் 10ன்னு வரும். 10 இருந்தாலும் பேஸ் இ இங்கே இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் 10 எக்ஸ் பவர் 9 எக்ஸ் பவர் 10 இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 10 எக்ஸ் பவர் 9 அது அப்படியே இங்கே நியூமரேட்டில் இருக்குது. 10 எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 10 பவர் எக்ஸ் லாக் 10 பேஸ் இ டிஎக்ஸ். ஓகே, அதைத்தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், டிடின்னு எடுத்துருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டகிரல் நியூமரேட்டர் இது அப்படியே இருக்குது, டிடி போட்டுக்கிறேன். டிவைடட் பை டினாமினேட்டர் தான் டீன்னு எடுத்தோம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இன்டகிரல் 1/t dt ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சி. அப்போ log மாடுலஸ் ஆஃப் டீன்னு என்ன எடுத்தோம், 10 பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் சி. இதை ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த்து சம் சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ். ஓகே, இன்டகிரல் சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். ரூட் எக்ஸை டீன்னு எடுக்கிறோம். டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். டிடி ஈக்குவல் டு ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2dt ஈக்குவல் டு 1/root x dx. 1/root x dx இப்போ 2dt. இப்போ இங்கே 1/root x dx இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இன்டகிரல் இந்த டேர்மை சைன் டீன்னு எடுத்துக்கிறோம். ரூட் எக்ஸை டீன்னு எடுத்தோம். சைன் டி இந்த டேர்ம் பேலன்ஸ் 1/root x dxக்கு பதிலாக 2dt. அப்போ 2dt 2 எடுத்துடுறேன். சைன் டி டிடி. அப்போ 2 சைன் டீயை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. ஓகே, அப்போ -2 காஸ் டீக்கு பதிலாக ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, நவ் சிக்ஸ்த்து சம் cot x டிவைடட் பை log sin x. அப்போ இன்டகிரல் cot x டிவைடட் பை log sin x dx. ஓகே, டினாமினேட்டரை டீன்னு எடுக்கிறோம். log sin x. இப்போ dt ஈக்குவல் டு log sin x ரெண்டு டேர்ம். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/sin x. லாகை வச்சு பண்ணும்போது 1/sin x. திரும்ப sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. அப்போ cos x பை sin x கிடச்சிருக்கு. cos x பை sin x cot x dx. ஓகே, இப்போ இந்த டேர்மில் cot x dx இருக்கா, இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கலாம், t dt. டினாமினேட்டர் t. அப்போ 1/t dt ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் t ப்ளஸ் c. அப்போ log ஆஃப் t என்ன எடுத்தோம், log sin x. இப்போ log ஆஃப் மாடுலஸ் log sin x ப்ளஸ் c. ஓகே, அண்டு செவன்த் சம் cosecant x டிவைடட் பை log ஆஃப் tan x by 2. இன்டகிரல் cosecant x டிவைடட் பை log tan x by 2. t ஈக்குவல் டு log tan x by 2. ஓகே, t ஈக்குவல் டு log tan x by 2. dt ஈக்குவல் டு log tan x by 2. லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/tan x by 2. tan x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது secant square x by 2. x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2. 3 டேர்ம் இருக்குது. log tan x by 2. லாகை வச்சு பண்ணும்போது 1/tan x by 2. டேனை வச்சு பண்ணும்போது secant square x by 2. x by 2 பண்ணும்போது 1/2 dx. ஓகே, இப்போ dt ஈக்குவல் டு இந்த tan x by 2 sin by cos மாற்றும் போது காட் ஆயிரும். 1/tan cot. காட்டுக்கு ஃபார்முலா cos x by 2 டிவைடட் பை sin x by 2. ஓகே, இந்த secant square x by 2 1/cos square x by 2ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 1/2 dx. cos x by 2 cos x by 2 ஒரு டேர்ம் கேன்சல். பேலன்ஸ் 1/2 2 sin x by 2 cos x by 2 dx. இந்த 2 sin x by 2 cos x by 2க்கு ஃபார்முலா sin x. அப்போ dt ஈக்குவல் டு 1/sin x dx. 1/sin x cosecant x. cosecant x dx ஈக்குவல் டு dt கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்டகிரல் dt பை t ஈக்குவல் டு 1/t dt ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் t ப்ளஸ் c. மாடுலஸ் ஆஃப் tனா என்ன எடுத்தோம், log tan x by 2. அப்போ log மாடுலஸ் log tan x by 2 ப்ளஸ் c. ஓகே, அண்ட் எயித்து ஒன் sin 2x டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர்ட் x. ஓகே, இப்போ டினாமினேட்டர் வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் x டீன்னு எடுத்துக்கிறோம். dt ஈக்குவல் டு a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. b ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸில் b ஸ்கொயரை வச்சுக்கிறேன். sin ஸ்கொயர்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரை பார்க்கணும். பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு போது 2 sin x. sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. ஓகே, இங்கே பவர் ஒன்று இருக்குது, sin x ஒன்று இருக்குது. பவரை ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணும்போது 2 sin x. sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x dx.
அப்போ dt equal to b squared 2 sin x cos x, already you know the formula sin 2x dx. இப்போ இந்த b squared கீழே கொண்டு வந்துட்டா dt by b squared equal to sin 2x dx, அதான் நியூமரேட்டரில் இருக்குது. ஓகேயா? அப்போ இன்டெக்ரல் நியூமரேட்டரில் sin 2x dx பதிலாக dt by b squared divided by denominator tன்னு எடுத்தோம். 1 by b squared வெளியே எடுத்துறேன். அப்போ 1 by t dt. ஓகேயா? அப்போ 1 by t-யை log tன்னு எழுதலாம். அப்போ 1 by b squared log modulus of t plus c. அப்போ 1 by b squared log t என்ன எடுத்தோம்? a squared plus b squared sin squared x modulus of a squared plus b squared sin squared x plus c. We get a answer. Okay. Ninth sum, sin inverse of x divided by root of 1 minus 6 square. Integral sin inverse of x divided by root of 1 minus 6 square dx. t equal to sin inverse of x. இந்த ரெண்டு டேர்மில் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்காது இல்லையா? அதனால் sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus x square கிடைக்கும். அதனால் t equal to sin inverse of x எடுத்துக்கணும். இப்போ t equal to sin inverse of x dx, dt equal to 1 by root of 1 minus 6 square dx. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் sin inverse of xக்கு பதிலாக dx பதிலாக t, இந்த டினாமினேட்டரோட சேர்த்து 1 by root of 1 minus x square dxக்கு பதிலாக dt. அப்போ t dt equal to t-யை இன்டெகிரேட் பண்ணால் t squared by 2 plus c. t-ன்னு என்ன அர்த்தம்? sin inverse of x. அப்போ sin inverse of x whole square divided by 2 plus c. ஓகே. 10th sum, root x divided by 1 plus root x. root x divided by 1 plus root x. t equal to 1 plus root x எடுத்துக்கிறேன். இப்போ root x equal to t minus 1 எழுதி வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணோம். dt equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by 2 root x dx. ஓகே, இப்போ இந்த டேர்மில் 1 by 2 root x இருக்குது. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் இந்த ரெண்டு டேர்மையுமே அங்கே கொண்டு வந்துடுறேன். 2 root x dt, 2 root x dt equal to dx. இப்போ dxக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம போட முடியும். அப்போ root xக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 into t minus 1 dt equal to dx. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் root xக்கு பதிலாக t minus 1, root x பதிலாக t minus 1, dxக்கு பதிலாக 2 into t minus 1 dt divided by denominator t. ஓகே, இப்போ இந்த டேர்மை சிம்ப்ளை பண்ணிக்கிறேன். 2 t minus 1 t minus 1 t minus 1 whole square divided by t dt. ஓகே, 2 into இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டேன். t minus 1 whole square, a minus b whole square, a square na t square 2ab, 2ab na 2t minus 2t, b square na plus 1 divided by t dt. இப்போ இந்த t ஆல் ஈச் அண்ட் எவ்ரி டேர்மை டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 2 into டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? t square by t, t ஆயிரும். இங்கே இதை டிவைட் பண்ணால் t கேன்சல் ஆகி -2, இங்கே ப்ளஸ் 1 by t dt. இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். 2 into t இன்டெகிரேட் பண்ணால் t squared by 2 minus 2-ஐ இன்டெகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு t சேரும், 2t. 1 by t-னா log modulus of t plus c. ஓகே, இப்போ இந்த டேர்மில் இந்த 2 உள்ளே கொண்டு போகிறப்பறேன். 2 உள்ளே கொண்டு போனால் இந்த 2 கேன்சல் ஆகி t ஸ்கொயர் ஆகிடும். இங்கே -4t, இங்கே ப்ளஸ் 2 log modulus of t plus c. இப்போ t-ன்னு என்ன எடுத்தோம்? 1 plus root x. அப்போ 1 plus root x whole square minus 4 into 1 plus root x plus 2 into log modulus of 1 plus root x plus c. We get a answer. Okay. Next, 11th sum, 1 by x log x, log of log x, 1 by x log x, log of log x. Integral 1 by x log x, log of log x dx. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த log of log x-ஐ t-ன்னு எடுக்கிறோம். இந்த டேர்மை மட்டும் t-ன்னு எடுக்கிறோம். ஓகே, ரெண்டு டேர்ம் இருக்குது, log x. இந்த லாகை வச்சு போடும்போது 1 by log x, இந்த log x-க்கு 1 by x. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது? 1 by x log x-ன்னு கிடைக்குது. 1 by x log x இங்கே இருக்கா? 1 by x log x dx equal to dt. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 by இந்த டேர்முக்கு பதிலாக t, இந்த ரிமைனிங் டேர்முக்கு பதிலாக dt. அப்போ 1 by t dt
equal to log modulus of t plus c. அப்போ log of modulus of t என்ன எடுத்தோம், log of log x plus c. இப்போ log of modulus log of log x plus c. Okay, and 12th sum, alpha beta x power alpha minus 1 e power minus beta x power alpha. Okay, integral alpha beta x power alpha minus 1 e power minus beta x power alpha dx. இப்போ இந்த பவர் என்ன எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். t ஈக்குவல் டு பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt. இப்போ பீட்டாவை அப்படியே வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆல்ஃபா முன்னாடி வரும். ஆல்ஃபா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 dx. ஆல்ஃபா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 dx. இங்கே பார்த்தானே தெரியும். ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 dx இங்கே இருக்குது இல்லையா. அப்போ இ பவர் இந்த டேர்ம் என்ன அர்த்தம், டீன்னு அர்த்தம். இ பவர் மைனஸ் டி, இந்த ரிமைனிங் டேர்ம் எல்லாம் அப்படி டிடி ஆயிரும். அப்போ இ பவர் மைனஸ் டி டிடி, இ பவர் மைனஸ் டி டிடியை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் சி. அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு என்ன அர்த்தம், பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சி. ஓகே, 13th sum, tan root secant x. Integral tan root secant x dx. t equal to secant x இருக்கிறேன். t equal to secant x, dt equal to secant x differentiate பண்ணும்போது secant x tan x dx. secant x tan x dx. இப்போ tan x dx இங்கே இருக்குது, அதை வச்சுட்டு secant x கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ secant x என்ன எடுத்தோம், tன்னு எடுத்தோம். அப்போ dt by t equal to tan x dx. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகிரல் இந்த ரூட் சீக்கன் எக்ஸுக்கு பதிலாக ரூட் டி எழுதிட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்க ரூட் tan x dxக்கு பதிலாக dt by t. ஓகே, இந்த ரூட் டீயும் டீயும் கேன்சல் ஆகும்போது ஒரு ரூட் டி கீழே வரும். இந்த ரூட் டீயை நியூமரேட்டர் கொண்டும்போது டி பவர் மைனஸ் 1/2ன்னு எழுதிக்கலாம். டி பவர் மைனஸ் 1/2 dt. டி பவர் மைனஸ் 1/2 இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு கூட ஒரு ப்ளஸ் 1 சேரும். டி பவர் 1/2 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் சி. ஸோ 1/2 நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா 2 ஆயிரும். 2 ரூட் டி ப்ளஸ் சி. இப்போ 2 ரூட் ஆஃப் டீன்னு என்ன அர்த்தம், சீக்கன் எக்ஸ். அப்போ 2 ரூட் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, 14th sum, எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 17. எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 17ல் 1 மைனஸ் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். டிடி ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் டிஎக்ஸ். அப்போ மைனஸ் டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஓகே, அந்த டேர்மில் எக்ஸை சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடச்சி, மைனஸ் டிடி. இந்த எக்ஸ் கிடைக்கல, அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் டி போட போகிறேன். 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டி, டி பவர் 17 இன்ட்டு மைனஸ் டிடி. ஓகே, அப்போ 1 மைனஸ் டி, டி பவர் 17 இன்ட்டு மைனஸ் டிடி. மைனஸ் இப்போ டி பவர் 17, 1 இன்ட்டு டி பவர் 17, டி பவர் 17 மைனஸ் டி இன்ட்டு டி பவர் 17, டி பவர் 18 டிடி ஆகும். ஓகே, அப்போ மைனஸ் டி பவர் 17 இன்டகிரேட் பண்ணும்போது டி பவர் 18 டிவைடட் பை 18 மைனஸ் டி பவர் 18 இன்டகிரேட் பண்ணும்போது டி பவர் 19 டிவைடட் பை 19 ப்ளஸ் சி. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ டி பவர் 19 டிவைடட் பை 19 மைனஸ் டி பவர் 18 பை 18 ப்ளஸ் சி. டீன்னு என்ன எடுத்தோம், 1 மைனஸ் எக்ஸ். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 19 டிவைடட் பை 19 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 18 டிவைடட் பை 18 ப்ளஸ் சி. ஓகே, அண்டு 15th sum, sin squared sin power 5x cos power 3x. sin power 5x cos power 3x dx. ஓகே, இந்த cos power 3x நான் என்ன பண்ணிக்கிறேன், cos squared x cos xன்னு பிரிச்சுக்கிறேன். எனக்கு ஒன்று எல்லா டேர்மும் சைனாக இருக்கணும், ஒரு டேர்ம் மட்டும்தான் காசாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஃபார்முலா வரும். அதனால் இந்த cos squared x 1 மைனஸ் sin squared xன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். sin power 5x sin power 7x இன்ட்டு cos x. t ஈக்குவல் டு sin xன்னு எடுத்துக்கிறேன். dt ஈக்குவல் டு cos x dx. இந்த டேர்ம் இங்கே இருக்குது. இப்போ t பவர் 5 மைனஸ் t பவர் 7 இந்த டேர்முக்கு பதிலாக dt. t பவர் 5 இன்டகிரேட் பண்ணும்போது t பவர் 6/6. t
t பவர் 7 இன்டகிரேட் பண்ணும்போது t பவர் 8/8 ப்ளஸ் சி. ஓகே, t என்ன எடுத்தோம் sin x. அப்போ sin பவர் 6x/6 மைனஸ் sin பவர் 8x/8 ப்ளஸ் சி. ஓகே, அண்ட் 16th சம் cos x divided by cos x minus integral cos x divided by cos x minus a dx. ஓகே, சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே மைனஸ் ஏ இருக்கிறதுனால நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த டேர்ம் ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன், இந்த டேர்ம் ஒரு டேர்ம். இதை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன். காஸ் ஏ ப்ளஸ் பின்ற ஃபார்முலாவில் இருக்குது. காஸ் ஏ ப்ளஸ் பின்ற ஃபார்முலா இருக்குது. காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்ற ஃபார்முலாவில் இருக்கும். ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக ஸ்மால் ஏ. ஓகே, டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ இது ஒரு டேர்ம், இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட போகிறேன். மைனஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட போகிறேன். அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல், பேலன்ஸ் இன்டகிரல் காஸ் ஏ டிஎக்ஸ். இப்போ இன்டகிரலில் ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இன்டகிரல் காஸ் ஏ டிஎக்ஸ், இங்கேயும் இன்டகிரல் போட்டோம்னா இன்டகிரல் சைன் ஏ கான்ஸ்டன்ட் சைன் ஏ sin x minus a divided by cos x minus a dx. ஓகே, இப்போ இந்த டேர்மில் இதில் தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் வரும். இந்த டேர்மை டைரெக்டாக நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் t ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ எடுக்கிறோம். t ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ dt ஈக்குவல் டு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். ஓகே, சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் இருக்கா, இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிடுறேன். மைனஸ் dt ஈக்குவல் டு sin x minus a dx. ஓகே, இப்போ இந்த டேர்மில் காஸ் ஏ கான்ஸ்டன்ட், அப்போ இன்டகிரல் dx இருக்கும். மைனஸ் சைன் ஏ கான்ஸ்டன்ட், சைன் ஏ வெளியே எடுத்துகிறேன். இன்டகிரல் இந்த சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக டி. ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். காஸ் ஏ இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ், அதாவது இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் சைன் ஏ இந்த 1/t டிடின்னு இருக்குது. 1/t டிடி லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சி. ஓகே, இதை எக்ஸ் காஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் காஸ் ஏ சைன் ஏ லாக் டீன்னு என்ன எடுத்தோம், காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி, இல்லைனா எக்ஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இந்த லாக் காஸ் ஏவை நான் எக்ஸ் மைனஸ் ஏவை நான் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் லாக் சீக்கேன் எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதலாம். லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏவை சீக்கேன் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் -1 எழுதி இந்த மைனஸ் சைன் ஏ லாக் சீக்கேன் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சின்னும் எழுதலாம், இல்லை இது மட்டும் கூட எழுதலாம். ஓகே, ஃபார்முலாஸ் தரவாக தெரியணும். எந்த டேர்மை டீன்னு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து போடணும். திரும்ப ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.